subscribe to my channel. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே பங்கேற்பதற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமை இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் டிபிஎம் மைதிகான் அவர்களே, ஏன் அண்ணன் தளபதி அவர்கள் என்னை திருநெல்வேலியிலே போய் கண்டன பொதுக்கூட்டத்திலே பேச வேண்டும் என்று அனுப்பி இருக்கிறார் என்று. ஏன்னா சென்ற ஆண்டு பட்ஜெட்ல பெரிய அல்வாவாக்கினாங்க. நம்மளாம் படம்லாம் கூட பார்த்தோம். அந்த பட்ஜெட்ல கிண்டின அல்வால நமக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, கொடுக்க போறதா சொன்னாங்க, கொடுக்கல. ஆனா இந்த ஆண்டு பட்ஜெட்ல எந்த அல்வாவும் வரல. அதனால அல்வாவுக்கே பெயர் போன திருநெல்வேலியில போய் அங்கே கிண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அல்வாவை பற்றி பேசிக்கொண்டு வா என்று அண்ணனை அனுப்பியிருப்பார் என்று நினைக்கிறேன். நேற்று நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த நெல்லை மாவட்டத்திற்கு வந்து ஏறத்தாழ 1060 கோடிக்கான 24 திட்டங்களை, அந்த பணிகளை இங்கே துவக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். யார் பட்ஜெட்ல காசு கொடுத்தாலும், நிதி ஒதுக்கினாலும், எந்த பிரச்சனைகளை உருவாக்கினாலும் என்னுடைய மக்களுக்காக நான் பாடுபடுவேன், அவர்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து வழங்குவேன் என்று சொல்லக்கூடியதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அங்கு டெல்லியில ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சினா, பட்ஜெட்ல நமக்கு கிள்ளியும் கொடுக்க மாட்டாங்க, எதையும் தமிழ்நாட்டோட பேரை சொன்னா கூட, ஆனா அவங்க தமிழர்கள் இல்லை என்று சொன்னால் கோபம் வந்துடும் நிதியமைச்சருக்கு. அவங்க இல்லைன்னு நான் சொல்லல, மகிழ்ச்சியோடு தமிழச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தமிழ் உணர்வோடு கொஞ்சம் செயல்படுங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க. ஒரே ஒரு திருக்குறளை சொன்னா தமிழ்நாட்டுக்கு பசி தீந்துருமா? நீங்க திருக்குறள் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறள் எங்களுடைய மண் சார்ந்தது. அதனால எங்களுக்கு நிதியை கொடுங்க. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். திருக்குறளுக்கு உரை எழுதியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், அதற்கு சிலை வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கேட்டா சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னா பிரதமர் எங்க போனாலும் திருக்குறள் சொல்றாருங்க. நீங்க சொன்னாதான் அது எனக்கு தெரியல. அது திருக்குறள் அவர் என்ன சொல்றாருன்னு புரியும். திருக்குறள் நினைத்து கொண்டு சொல்கிறார். சரி, வேற மொழி பேசக்கூடியவர்கள் அப்படிதான். இப்ப எனக்கே ஹிந்தி ஏதாவது படினா ரொம்ப கஷ்டம். அது ஆங்கிலத்தில் எடுத்து வச்சு படிச்சா கூட கஷ்டம் தான். அதனால அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹிந்தியை படிச்சாதான் இந்த நாட்டில் நாம இருக்கோம். அவங்க யாரும் தமிழை கற்றுக்க மாட்டாங்க, கன்னடத்தை கற்றுக்க மாட்டாங்க, மலையாளத்தை கற்றுக்க மாட்டாங்க, தெலுங்கு கற்றுக்க மாட்டாங்க. ஆனா தேசியம் என்பது நம்ம இந்திய கற்றுக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச தேசியம். அவங்க இங்க இருக்கக்கூடிய எந்த மொழியையும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் அவர்களுக்கு தெரிந்த நியாயம். அந்த நிதி அமைச்சர், பிஜேபியுடைய நிதி அமைச்சர், ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர் பட்ஜெட் படித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவையில் இருக்கக்கூடிய நிலை எனக்கும் ஏற்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டில் 40க்கும் 40 வெற்றி பெற்று சென்றிருக்கிறோம். அங்கே அந்த நிதிநிலை அறிக்கையை வாசிக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து ஏதாவது ஒரு இடத்தில் தமிழ்நாடு தப்பி தவறி வந்துருமான்னு காத்து கொண்டிருந்தேன். ஒன்றும் வரவில்லை, ஒரு வார்த்தை கூட. அதனாலதான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல நான் சொன்னேன், இத்தனை ஆண்டு என்னுடைய பாராளுமன்ற வாழ்க்கையிலே இத்தனை ஆண்டுகளில் நான் முதல் முறையாக பீகாருடைய பட்ஜெட்
பட்ஜெட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கு சில பேர் பதில் சொன்னாங்க, கனிமொழிக்கு பட்ஜெட் புரியுமா? ஏன் எங்களுக்கு பட்ஜெட் புரியாது. பட்ஜெட்டை சில பேர் மட்டும்தான் எழுத முடியும், சில பேர் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த காலம் மாறிவிட்டது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களை விட தெளிவாக திறமையோடு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவள் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. நீ ஜிஎஸ்டிங்கிறீங்களா? தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டி தேசிய ஜிஎஸ்டியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த ஓபிசின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நடத்தக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கிட்ட வந்து பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருக்குமான ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட நம்முடைய ஜிஎஸ்டி பங்களிப்பு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊர்ல நம்ம வரி போட்டோம். நம்ம அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் வரி வசூல் செய்தது. மத்திய அரசாங்கத்திடம் தந்தாலும் நம்ம வசூல் செய்து நாம் நமக்கான நிதியை, நமக்கான ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை வைத்துக் கொண்டு அங்கே அளித்தோம். இன்று நமக்கு தேவையான நிதி வரியை போடக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்தது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே நாடு ஒரே வரி கொண்டு வருகிறோம், ஆனால் உங்களுக்கு நியாயம் செய்யப்படும் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டிக்கான பங்களிப்பு கிட்டத்தட்ட நாட்டுடைய ஒரு 9% ஜிஎஸ்டி பங்களிப்பு தமிழ்நாட்டில இருந்து போகுது. ஆனா அதுக்கு மேல மேல்வரி போடுறீங்க, செஸ். அதுல யாருக்கும் பங்களிக்கிறதே கிடையாது. ஜிஎஸ்டி உங்களுக்கு எல்லாருக்கும் ஜிஎஸ்டி தெரியும். ஜிஎஸ்டி தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதை வாங்கினாலும் ஜிஎஸ்டி. பாப்கார்ன்ல உப்பு போடுற பாப்கார்னுக்கும் சக்கரை போடுற பாப்கார்னுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. சின்ன சின்ன கடையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஜிஎஸ்டி தெரியும். வியாபாரம் ஆகுதோ இல்லையோ ஜிஎஸ்டி. இப்படி எங்க போனாலும் எல்லாத்தையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்து திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க ஜிஎஸ்டியால ஒரு போய் கடையில போய் இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்க. அந்த வரியை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரிடமும் இருந்து தமிழ்நாடு கட்டி கொண்டிருக்கிறது. ஆனா அதுக்கு பங்கீடு எப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 58,000 கோடி. பெரிய அளவாக தான் தெரியும் கேட்கும்போது. 58,000 கோடி பரவாயில்ல. 58,000 கோடி. இதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒண்ணுமே கொடுக்காத உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 2,55,000 கோடி. காதல் விழுந்துதா? எவ்வளோ? 55,000 கோடி. 2,55,000 கோடி. நமக்கு வெறும் 58,000 கோடி. அதை இன்னும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இதுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த ஒன்றிய அரசாங்கம் தரக்கூடிய பங்கீடு எவ்வளவுன்னா 2,24,000 கோடி. ஆனா ஒரே ஒரு மாநிலமான யூபி, பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய யூபிக்கு அவர்கள் தரக்கூடிய நிதி 2,56,5,000 கோடி. இது எந்த விதத்தில் நியாயம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்றாங்க யூபி வளரல, அதை வளர வைக்க வேண்டிய, யூபியை முன்னேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நான் கேட்கிறேன், உங்களுடைய பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேடை ஏறும் பொழுதெல்லாம் அங்க
யோகி. யூபி மாதிரி ஒரு மாநிலம் உலகத்திலேயே இல்லை என்று நீங்க தான் மேடை ஏறி பேசுறீங்க. இப்ப இவ்வளவு வளர்ந்த யூபிக்கு ஒண்ணு யூபி வளர்ந்துருக்கா இல்ல வளரலையா? இது ரெண்டுல ஒரு தெளிவான முடிவை சொல்லுங்க. அப்படி வளர்ந்துருந்ததுன்னா ஏன் எங்க காசை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பீங்க? வளரலன்னா இத்தனை வருஷமா காசை கொண்டு போய் கொட்டி கொடுத்தீங்களே, அவங்க அந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேள்வியாவது கேட்கணும். இது எதையுமே கேட்காமல் தமிழ்நாட்டிலே இருந்து வாங்கப்படக்கூடிய அந்த வரி தொகையை நமக்கு திருப்பி தராமல் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் நம்மை நோக்கடிக்கக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை சுரண்டக்கூடிய வகையிலே ஒரு பட்ஜெட்டை போட்டு நமக்கு வர வேண்டிய நியாயமா ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது ஜிஎஸ்டியால நீங்க கொண்டு வரதால தமிழ்நாட்டுக்கு இழப்பு இருக்கிறது என்று சொன்னோம். அந்த இழப்பு 20,000 கோடி. அதை நாங்க தந்துடுவோம். நீங்க கொடுத்தீங்களா? கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ரயில்வே தமிழ்நாட்டிலிருந்து ரயில்வேக்கு போகக்கூடிய வருவாய் கிட்டத்தட்ட 18,000 கோடி. ஆனா தமிழ்நாட்டுக்கு திருப்பி அவர்கள் ஒதுக்கீடு செய்வது 6,600 கோடி. ஆனா இதே நேரத்துல மகாராஷ்டிராவுக்கு ரயில்வேல கொடுக்கக்கூடியது 23,000 கோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு 3 மடங்கு அதிகம். ஒரே நாள்ல நம்ம கிட்ட எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போய் திருப்பி தரமாட்டேன் ஏனென்றால் நீங்கள் முன்னேறிய மாநிலம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறீர்களே, இந்த மாநிலம் முன்னேறியதாக இருப்பதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி என்பதையாக ஏற்றுக்கொள்கிறோம். தந்தை பெரியாரிலே துவங்கி அவருடைய கருத்தியல்களை உள்வாங்கிக் கொண்டு பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்று நம்மை முன்னேறிய மாநிலமாக, எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மாநிலமாக மாற்றி இருக்கிறது என்பதை ஒற்றுக்கொள்ளுங்கள். அதையும் ஏற்றுக்க மாட்டீங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான வரி பங்கீட்டையும் கொடுக்க மாட்டீங்க. கேட்டால் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் எல்லாத்தையும் பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிறீர்கள். எங்களுக்கு காசே கொடுக்கலன்னா நீ நல்லா இருக்க நல்லா இருக்குன்னு ஒருத்தரை பார்த்துட்டு அதனால உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் வாங்கிட்டே போனீங்கன்னா அவங்க எவ்வளவு நாள் நல்லா இருக்க முடியும்? எங்களையும் அந்த பிசிக்கல் எக்கானமி என்று சொல்வார்களே, அந்த தற்சார்பிலிருந்து விலகக்கூடியவர்களாக கீழே விழக்கூடிய நிலையில் ஏன் கொண்டு போய் தமிழகத்தை முன்னேறிய மாநிலங்களை தள்ளுகிறீர்கள் என்று கேட்கிறேன். நாங்களும் அதே போல பீகாருக்கு முன்னேறவில்லை கொடுக்குறீங்க, யூபிக்கு கொடுக்குறீங்க. எங்களுக்கு பிரச்சனை கொடுங்க, முன்னேறட்டும், எல்லாரும் நல்லா வரட்டும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி நினைக்கக்கூடியது. ஆனா முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கல்வியிலே, மருத்துவத்துறையிலே, அதே நேரத்திலே இந்த சமூகத்திலே தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கு, கல்விக்கு என்ற அத்தனை விஷயங்களையும் செய்து அதே நேரத்திலே மக்கள் தொகையும் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு நீங்க பாராட்டு தெரிவிக்க வேண்டுமா? இல்லை என்றால் நீங்க இவ்வளவு முன்னேறி, இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கீங்க, உங்களுக்கு காசு கிடையாது என்றே கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் நம்மை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறார். மறுபடியும் உங்களிடம் நாங்கள் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை தவிர வேற எதையோ நம்ம இதுல பார்க்க முடியாது. சரி, முன்னேறிட்டீங்க, அதனால நாங்க பங்கீடு தரல. ஆனா இங்கே மழை வெள்ளம் வருகிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு மனிதாபிமானத்தோடு எதையாக அதை பற்றி உங்கள் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதை கேட்கத்தான் இந்த கட்ட
நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி கல்விங்கிறது பொதுப்பட்டியல இருக்கு. நம்மளை கேட்காம ஒன்றிய அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது, அவங்களை கேட்காம நம்மளும் அதுல பெரிய மாற்றங்களை செய்து விட முடியாது. ஆனா ரெண்டு பேரும் பேசி முடிவு செய்ய வேண்டிய பொது பட்டியல் இருக்கு. ஆனா அவர்கள் என்னமோ அது ஒன்றிய பட்டியல் இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு எதை வேணாலும் கொண்டு வருவோம். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள், அதிகமாக மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்கள், ஒரு மலைப்பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை 2 பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரும். அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டீங்கன்னா வந்து படிக்கவே முடியாது. 10 கிலோமீட்டர் நடந்து வந்தா படிக்க போறாங்க, படிக்க முடியாது. ஆனா தமிழ்நாடு எல்லாருக்கும் கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாநிலம். அதனால அந்த 2 பிள்ளைகள் படிச்சாலும் அந்த பள்ளிக்கூடத்தை மூடாமல் நடத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இவங்க என்ன சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கையில? 5 பிள்ளை 10 பிள்ளை படிச்சுன்னா பள்ளிக்கூடத்தை மூடி எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து எல்லா பிள்ளைங்களும் ஒரு இடத்துல கொண்டு வந்து படி. அப்ப சின்ன சின்ன பிள்ளைங்க எப்படி வந்து படிக்கும்? அவங்க பத்தி அக்கறை இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிச்சா என்ன படிக்கலாம். இதுல எஸ்எஸ்ஏ நாங்களே கஷ்டப்பட்டு எழுதி வச்சிருக்கேன். சமக்ர சிக்ஷா அபியான். அர்த்தம் எல்லாம் கேட்காதீங்க, தெரியாது. சர்வ சிக்ஷா அபியான் தான் பேரை மாற்றிட்டாங்க. சமக்ர சிக்ஷா அபியான். முன்னாடி இருந்தது சர்வ. அவங்க தான் சர்வமே பிடிக்காது, அவங்களுக்கு மட்டும் வாரம் எல்லாமா இருக்கணும். அதை மாத்திட்டாங்க. மாத்திட்டு அதுல எஸ்எஸ்ஏ அவங்க நமக்கு நிதி தரணும். இந்த எஸ்எஸ்ஏல யார் படிக்கிறா? திருநெல்வேலியிலிருந்து வரி கட்டக்கூடிய தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் திட்டத்தின் வழியாக படிக்கிறார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நீ கையெழுத்து போடும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வேன். ஏன்? ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி படிக்கிறேன்னு கையெழுத்து போடு, அப்பதான் உனக்கு சேர வேண்டிய 2000 கோடி ரூபாயை நான் தருவேன். யாருடைய காசு? நீங்க கொடுத்த காசு. தமிழ்நாட்டில் வரியாக பெற்ற காசை, பணத்தை திருப்பி தருவதற்கு நீ ஹிந்தி படிச்சாதான் நான் திருப்பி தருவேன்னா இதுக்கு என்ன பேர்? இந்த ஆணவம், இந்த அதிகார மனப்பான்மை, இதை எதிர்த்துத்தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாத்தையும் கொண்டு போயிடணும். பட்ஜெட்ல பீகாருக்கு 4 திட்டங்களே அறிவிக்கிறார்கள். தேர்தல் வருது பீகார் அடுத்த வருஷம். அதனால 4 திட்டங்களை அறிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீங்க என்ன அறிவிச்சாலும் ஓட்டு போட போறதில்லை. அதனால தமிழ்நாடு பேரே பட்ஜெட்ல கிடையாது. எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியுமானா சொல்லுங்க. எல்லா மாநிலங்களுக்கும் திட்டங்களை அறிவிங்க. எல்லா மாநிலங்களுடைய பேரையும் சொல்லுங்க. போன வருஷம் ஏதாவது பெரிய திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி இருந்தால் இந்த வருஷம் விட்டுங்க, பரவாயில்ல. ஆனா என்னைக்காவது ஒண்ணு அறிவிச்சு செயல்படுத்தி இருக்கிறீர்களா என்றால் இல்லை. கோவை மெட்ரோ பத்தி பட்ஜெட்ல வந்துதான் இல்ல. மதுரை மெட்ரோ இல்ல. எய்ம்ஸ் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திருநெல்வேலிக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்களா? கிடையாது. நான் கேட்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு அறிவித்தார், இதுவரைக்கும் இந்தியாவிலேயே மிக பழமையாக கிடைக்கக்கூடிய அந்த அயன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய இரும்பு காலம், அதுல இரும்பு உருக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டதற்கான தரவுகள், அந்த அடையாளங்கள் கண்டெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே, பக்கத்திலே இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலே சிவகலை. அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு, தமிழ் பெருமை, இந்திய வரலாறுடைய பெருமை, இதையெல்லாம் பேசக்கூடிய நம்ம பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லிப்பாரா? தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றும் சும்மா
வாய்வார்த்தையாக சொல்லவில்லை. ஆங்கிலத்திலே ப்ராப்பர் எவிடன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சயின்டிபிக் எவிடன்ஸ். ஃப்ளாரிடா இருக்கக்கூடிய லேபுக்கு அனுப்பி அதோடைய ஆண்டு கணக்கை துல்லியமாக கணக்கிட்டு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே இருந்த அந்த மக்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இரும்பை பயன்படுத்தணும்னா அது ஒரு பண்பட்ட நாகரிகமாக, விவசாயத்தை பயன்படுத்தக்கூடிய நாகரிகமாக, மற்ற நாகரிகங்களை விட உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாகரிகமாக, பழமையான நாகரிகமாக இருந்தால்தான் இரும்பை அவர்கள் பயன்படுத்தி இருக்க முடியும். இன்று தமிழ்நாட்டை சொல்லாமல் இந்திய வரலாற்றை மட்டும் இல்லை, உலக வரலாற்றை இனிமேல் யாரும் எழுத முடியாது என்ற பெருமையை பெற்றவர்கள். ஆனா இதுக்கு என்ன ஒதுக்கீடு செஞ்சீங்க? ஒன்றும் கிடையாது. இதை பற்றி நம்முடைய பிரதமர், பாரத பிரதமர், இந்தியாவை யாரும் சொல்றதில்லை, எல்லாம் பாரதம். அதனால பிரதமர் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்காரா? கிடையாது. ஏன்னா அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என்பது வேறு, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி என்பது வேறு. அதனாலதான் நமக்கு நிதி அளிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, வருத்தமாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கீங்க, சகோதரர்கள் இருக்கீங்க, பெரிய பட்ஜெட்லாம் வேண்டாம். உங்க வீட்டுல நீங்க பட்ஜெட் போடுறீங்க, ஒரு வருமானம் வருது. எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள்டையும் கேட்கிற வருமானம் வருது, பட்ஜெட் போடுவீங்க. ஒரு செலவு எடுத்துப்போம், மளிகை சாமான். அதனால நான் என்ன பண்ணுவோம், அடுத்த மாசம் 2500 ரூபாய், கொஞ்சம் இங்க குறைக்கலாமா அங்க குறைக்கலாமா பார்ப்பீங்க. பார்த்துட்டு 2500 ரூபாய் தேவைப்படுது, அதை தனியாக எடுத்து வைப்பீங்க, இல்லைன்னா எழுதி வைப்பீங்க. இதுதான் ஒரு பட்ஜெட்ல வழக்கமா நம்ம செய்யக்கூடிய ஒன்று. ஒரு மாசம் கூட காத்துட்டு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். அடுத்த மாசம் 2500 ரூபாய்னா அது தனியாக எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கக்கூடிய நிதி என்பது குறைந்து கொண்டே வருகிறது. 2 ஆண்டு அதே நிதியை தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 கோடி வேலை வாய்ப்புகளை இந்த நாட்டில் உருவாக்குவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் மோடி. ஆனா குடியரசுத் தலைவருடைய உரையிலே நாங்க 10 லட்சம் வேலைகளை உருவாக்கி இருக்கிறோம் பெருமையோடு சொல்றோம். இந்திய வரலாறுலேயே இவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் இல்லை என்ற நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 84 லட்சம் பேரை அந்த 100 நாள் வேலை திட்டம் நம்ம சொல்லுவோம். அந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த திட்டத்துல கிட்டத்தட்ட 84 லட்சம் பேருடைய அந்த வேலை வாய்ப்புகளை பறித்து அந்த பட்டியலின் பேர் எடுத்துக்கிட்டு 84 லட்சம் கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அளித்திருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் 400 ரூபாய் ஏற்றி கொடுங்கிறாங்க. 150 நாள் வேலை வாய்ப்பு இல்லை. ஏற்றி கொடுங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பேரை எடுக்கிறதையும் அதுக்கான நிதியை குறைத்து 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 ஒதுக்கீடு செய்வது. சமீபத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதால் நானும் நிதியமைச்சர், தமிழகத்தின் நிதியமைச்சர் அவர்களும் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சரையும் அந்த துறையின் அமைச்சரையும் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தயவு செய்து வழங்குங்கள் என்றும் காத்துக் கொண்டிருக்கிறோம் தருவார்களா என்று. இப்படி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனி எதுல லாபத்தை அதிகப்படுத்துவது, வேலைக்கு சம்பளம் கொடுக்கறது எப்படி குறைக்கிறது, எப்படி செலவு குறைக்கிறது. ஒரு நாடு என்பது மக்களின் மீது அக்கறை கொண்ட நாடாக இருக்க வேண்டும். ஆனா அடிப்படையில 100 நாளாவது குறைந்தபட்சம் மக்களுக்கு
இதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க தமிழ்நாடுனாலே பிடிக்காது. ஏன்னா எந்த காலத்துக்கும் இன்னும் ஆட்சிக்கு வர முடியாது. பீகாருக்கு இந்த வருடத்திலே 2 விமான நிலையங்கள் அதை விரிவாக்குவதற்கான அறிவிப்புகள். நம்ம ஊரில் விமான நிலையங்கள் இருக்கிறது, பல கோரிக்கைகள் இருக்கிறது, அதை பற்றி எந்த அறிவிப்பும் கிடையாது. இதுல யூஜிசி பாலிசி அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வந்து நம்முடைய கல்லூரிகளை ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறது. அதுக்காகதான் டெல்லியிலே நம்முடைய மாணவர் அணி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே பல கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முதல்வராக வரக்கூடியவர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இருக்கணும், இல்லைன்னா ஒரு கல்வியாளராக இருக்க வேண்டும். அந்த துறையிலே இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால்தான் நிர்வாகம் செய்ய முடியும். ஆனா இவர்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள்ல கவர்னர் எங்கிருந்து வேணாலும் யாரை வேணாலும் கொண்டு வந்து அங்கே நிர்வாகத்திற்கு அவர்களை கல்லூரியின் முதல்வராக ஆக்க முடியும். அதை தாண்டி நீட்டை கொண்டு வந்து மருத்துவ கல்லூரிக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் போக முடியாத நிலையை மாற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது எல்லா கல்லூரிகளுக்கும் நுழைவு தேவை என்று சொல்லக்கூடியதுதான் இந்த யூஜிசியில் வரக்கூடிய முக்கியமான மாற்றங்களில் ஒன்று. எல்லா கல்லூரிக்கும் நுழைவு தேவைன்னா சின்ன சின்ன ஊர்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் எப்படி கல்லூரிக்குள் நுழைவாங்க. இன்னைக்கு தேசிய அளவீட்டை விட தமிழ்நாடு உயர்கல்வியில ஏதோ ஒரு மேல தேசிய அளவீடு இங்க இருக்குன்னா நம்ம அங்க இருக்கோம். அதை அழிக்கக்கூடிய வகையிலே நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வந்து நம்ம பிள்ளைகள் அதுல படிக்க முடியாத நிலையை உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நுழைவுத் தேர்வு தான் என்ன, நீட் வந்திருக்கு, யாருக்கு லாபம்? கோச்சிங் சென்டர் நடத்தும் மட்டும். பிள்ளைங்க ஒரு வருட படிப்பை நிறுத்திவிட்டு கோச்சிங் சென்டர் போயிட்டு அவங்க வந்து அந்த தேர்வை எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லா கல்லூரிக்குமான நுழைவுத் தேர்வாக மாற்றும் பொழுது இது கல்லூரிக்குள் நம்முடைய சாதாரண சாமானிய குடும்பங்களை சார்ந்த ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு நுழைவுத் தேர்வு இல்லை, நுழைவை தடுக்கக்கூடிய தேர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கக்கூடாதுன்னு காட்டக்கூடிய ஆர்வம் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், இதை எதிர்த்துதான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பட்ஜெட் எங்க பேரை சொல்லாம இருக்கலாம், எங்களை நிதி நெருக்கடியை உருவாக்கி வென்று விடலாம் என்று நீங்கள் நினைத்து விடலாம். ஆனால் தமிழர்கள் காலங்காலமான இன்றே நம்முடைய முதலமைச்சர் இந்த உலகத்திற்கு பிரகடனமாக சொல்லி இருக்கக்கூடிய 5000 ஆண்டு பெருமையை கொண்டிருக்கக்கூடியவர்கள், தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய மொழிக்கு சொந்தக்காரர்கள். அதனால் யாருக்கும் அடிமையாக, யாருக்கும் குறைந்தவர்களாக, யாரும் வெல்லக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை. எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் பாடம் சொல்லி தருவோம்.